ஹாய் வியூவர்ஸ் வாங்க, லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஆவணி அவிட்டோம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். உங்களுக்கான இந்த பதிவை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு வரோம். ஹாய் வியூவர்ஸ், பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூணூல் ஆவணியை அவிட்டம். இந்த ஆடி பௌர்ணமியிலே வந்துட்டு எங்கள் வீட்டில் ஆவணி அவிட்டம். பாருங்கள், சின்ன இடமா இருந்தாலும் இதில் நாங்கள் 3 இலை போட்டு சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், பீன்ஸ் பொரியல், வடை, சாம்பாரில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பெங்களூர் கத்திரிக்காய் 3 போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல், உளுத்தம்பருப்பு வடை இதெல்லாம் செஞ்சு நாங்கள் கலசம் நிறுத்தி பூணூல் போட்டுக்குவோம். எங்கள் வீட்டுக்கார் போட்டுக்குவார் பூணூல் போட்ட பிறகு இது மாதிரி பாருங்க, புது பூணூல் போட்டுக்கின்னு இன்றைக்கி இது ஒரு வைபோகம் எங்களுக்கு. பூணூல் கல்யாணத்தில் இது ஒரு சிறப்பான வழிபாடு. இதை பாருங்க, சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸு, பருப்பு தக்காளி ரசம், வடை, பீன்ஸு பொரியல், சாம்பார் சாதம் கலந்தது போக மீதி வச்சுருக்கேன், சக்கரை பொங்கல். இந்த மாதிரி கல்சட்டியில் வச்சோம்னா எண்ணெய் இருந்தால் கூட எண்ணெயெல்லாம் உறிஞ்சிடும். அது ஒரு டெக்னிக். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுப்போம்.